இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம பாடியில் தேவையான அளவுக்கு இன்சுலின் இருக்கும், பட் செல்ஸ்னால அந்த இன்சுலினை எடுத்துக்க முடியாது. அந்த செல்லை சுற்றி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அதிகமான ஃபேட்ஸ் தான். ஸோ ஆப்வியஸாக என்ன நடக்கும் அப்படின்னா பிளட்டில் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிடும், ஆனால் செல்ஸுக்கு தேவையான அளவு எனர்ஜியும் போய் சேராது. அப்போ செல்ஸ் ஸ்டார்வேஷனில் இருக்கும். ஸோ எனர்ஜி பத்தலைன்ற போது நம்ம இன்னும் அதிகமாக சாப்பிட தான் செய்வோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. அண்ட் அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதிகமாக பசி எடுக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படியே சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும்போது சுகர் எடுத்துக்கிட்டாலுமே அந்த கிரேவிங்ஸ் ஸ்டாப் ஆகாது. ஃபேட்டி லிவர் இருக்கும். பெல்லி